வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். தமிழகத்தில் கேஸ் சிலிண்டர் ஏப்ரல் 20 முதல் வெளியான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக அறிவிப்பை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சமூக கூட்டம் அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சமூக கூட்டம் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக கேஸ் சிலிண்டர் அப்படின்றது உங்கள் அனைவருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமான மக்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இன்றியமையாத ஒரு பொருளாக கேஸ் சிலிண்டர் பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்பேற்பட்ட கேஸ் சிலிண்டர்கள் நம்முடைய தமிழகத்தில் அனைத்து விதமான ஓகேங்களா A to Z இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பார்வையாளர்களுமே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம இப்போ பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டு கொண்டு வருகின்ற வீட்டின் சமையலறைக்கே நேரடியாக பார்த்திங்கன்னா நமக்கு சிலிண்டர் வசதி பொருத்தப்பட்டு அனைவருக்குமே கேஸ் அப்படின்றது வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்னொரு புறமாக பார்த்திங்கன்னா சிவப்பு நிற சிலிண்டர்களும் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டு கொண்டு வருகிறது. சிவப்பு நிற சிலிண்டரில் நிறைய வகைகள் இருக்கிறது. குறிப்பாக வணிக பயன்பாட்டு சிலிண்டர், வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர், எடை குறைந்த சிலிண்டர்னால் எப்படின்னா அப்புறம் மானிய விலையில் உஜ்வாலா திட்டத்தின் கீழே கிடைக்கக்கூடிய சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் இப்போ நிறைய பேர் இந்த வீட்டு சிலிண்டர் அப்படின்றது யூஸ் பண்ணாமல் விட்டுட்ருப்போம். ரீசன் என்ன? நம்ம ரீசன்ட் டைமில் இந்த பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த எரிகுழாய்கள் மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா விதமான இடத்துக்குமே சிலிண்டர் சப்ளை அப்படின்றது நடக்குது. கரடு முரடாக இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் கூட, கரடு முரடாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் கூட நேரடியாக சென்று சிலிண்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்த பிறகு ஒருபுறம் தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டர் அப்படின்றது அதிகமாக போகுது. ஓகேங்களா? கேஸ் சிலிண்டர் அப்படின்றது டெஃபினெட்லி அதிகமாக போகுது. இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டர் ஒருவேளை ஓவர் ரேட்டுக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது சார்ந்தும் சில விதமான அறிவிப்புகள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது நண்பர்களே. ஸோ அதனால் அதையுமே நம்ம கட்டாயமாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதில் என்னென்ன அறிவிப்புகள் யார் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அந்த பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியன்னு சொன்னால அது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான்ப்பா. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே ஒரு 1000 ரூபாயோ 500 ரூபாயோ நம்ம பணத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் கன்ஃபார்மு. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரொம்பவே அழகாக கூலாக உட்கார்ந்து பார்க்க வேண்டிய ஒரு வேலைகள். ஓகேங்களா? ஸோ அதனால் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. கேஸ் சிலிண்டர்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்குமே மிக முக்கியமான அறிவிப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அதையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்துடுங்க. நன்றி, வணக்கம்.